வணக்கம். இது நியூஸ் ஃபார் யுடன் தமிழொலியின் பிரதான செய்திகள். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசாங்கத்தின் நிதிநிலை தொடர்பான அறிக்கை ஒன்றை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அமைச்சரவை முடிவு. இவ்விடத்துக்குள் அவசர கால சட்டத்தை முழுமையாக நீக்க திட்டமிட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவிப்பு. சேனல் 4 ஊடக அமைப்பானது கீழ்த்தரமான ஊடக நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபாய ராஜபக்ச தெரிவிப்பு. கர்நாடக முதலமைச்சர் பதவியில் இருந்து விலகுமாறு எடியூரப்பாவுக்கு பாரதிய ஜனதா கட்சி மேலிடம் உத்தரவு. பிரிட்டன் கூறியுள்ள கருத்துக்கு லிபிய கடாபி நிர்வாகம் கண்டனம். சிறிய இடைவெளி தொடர்ந்து விரிவான உள்நாட்டு செய்திகள் தொடரும்.